வியூவர்ஸ், உலகத்துல உள்ள ரொம்பவும் ஆபத்தான பெரிய 10 படிக்கட்டுகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படிக்கட்டுகளை ஏறணும்னா நம்ம உயிரையே பணைய வச்சு தான் ஏற முடியும். அந்த அளவுக்கு இந்த படிக்கட்டுகள் எல்லாம் ரொம்பவும் ஆபத்தான படிக்கட்டுகள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ஹி ஃபெனோண்டி கவுட்டே. இந்த அழகான மலை இருக்கிறது கொலம்பியால. இந்த மலை மேல ஏறதுக்காக இந்த ஆபத்தான படிக்கட்டை கட்டி வச்சிருக்காங்க. இந்த மலையோட உயரம் 650 ஃபீட். 1934 வரைக்கும் இந்த மலை மேல ஏறத இங்க உள்ள மக்கள் ஒரு போட்டியாவே நடத்திட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது செங்குத்தான மலை. இந்த மலை மேல இருந்து இந்த வியூவை பார்க்க செம்ம அழகா இருக்குமா. இதனால இத ஒரு சுற்றுலா தலமாவே மாத்தினாங்க. இந்த மலை மேல எல்லாரும் ஏறதுக்காகவே இந்த படிக்கட்டை கட்டியிருக்காங்க. 740 படிக்கட்டுகள் ஏறினாதான் இந்த மலைக்கு மேல போக முடியும். இந்த படிக்கட்டுகள் மேல ஏறும்போதே 2 இடங்கள்ல ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டேஷனும் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மலைக்கு மேல ஏற ஏற நிறைய பேருக்கு மூச்சு திணறல் கூட ஏற்படுமா. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் இந்த படிக்கட்டுகள் மேல ஏறி இந்த மலை உச்சிக்கு போறாங்க. அடுத்தது சந்த் பௌரி. நம்ம இந்தியாவுல உள்ள ராஜஸ்தான்ல தான் இந்த சந்த் பௌரி இருக்குது. பொதுவா எல்லா படிக்கட்டுகளும் மேல ஏறுற மாதிரி தான் கட்டுவாங்க. ஆனா இந்த படிக்கட்டுகள் கீழே இறங்கிக்கிட்டே தான் போகும். இது 1000 வருஷம் பழமையான படிக்கட்டுகள். இந்த பகுதி தண்ணீரே கிடைக்காத அதிக வெப்பமான வறண்ட பகுதியா இருந்திருக்கு. இதனால தண்ணீரை சேமிச்சு வச்சா கூட இங்க அடிக்கிற வெயில் தண்ணீர் எல்லாம் வத்தி போயிருக்கு. தண்ணீரை சேமிச்சு வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு ஆழமா இந்த இடத்தை தோண்டி 13 அடுக்குகளோட 3500 படிக்கட்டுகளை வச்சு இந்த இடத்தை கட்டியிருக்காங்க. இங்க உள்ள நிறைய இடங்களை தண்ணீரை சேமிச்சு வைக்கிறதுக்காக இப்படி ரொம்பவும் ஆழமா தான் கட்டியிருக்காங்க. அடுத்தது பைலான் டெல் டயப்ளூ. ஈக்குடார்ல உள்ள அழகான மலைக்கு நடுவுல தான் பைலான் டெல் டயப்ளூங்கிற இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு கீழே வெறும் 42 படிக்கட்டுகள் தான் இருக்கு. ஆனா இந்த 42 படிக்கட்டுகள்ல ஏறதே ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா இங்க 280 ஃபீட் உயரத்துல இருந்து தண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கும். இதனால இந்த இடம் ரொம்பவே வழுக்கும். இதுக்கு நடுவுல ஒரு சின்ன மலை குகையும் இருக்குது. இதுக்குள்ள போறதும் ரொம்பவே கஷ்டம். அதுலயும் மழைக்காலங்கள்ல இங்க தண்ணீர் ரொம்பவும் வேகமா வந்து விழுறதுனால இந்த படிக்கட்டுகள் மேல கூட தண்ணீர் ஃபோர்ஸா விழும். இதனால இந்த படிக்கட்டுகள் மேல நடக்கிறது ரொம்பவும் ரிஸ்கான வேலை. இதுக்கு மேல ஒரு தொங்கு பாலமும் இருக்குது. இந்த பாலம் வழியே நடந்துதான் இந்த படிக்கட்டுகளுக்கே வர முடியும். இதுல நடக்கும்போது இந்த பாலமே பயங்கரமா ஷேக் ஆயிட்டே தான் இருக்கும். அதுலயும் வேகமா காத்தடிக்கும் போது இந்த பாலம் பயங்கரமா ஆடுமா. எங்க இருந்து ஸ்லிப் ஆனாலும் ஸ்ட்ரெயிட்டா மலையோட அடியில போய் விழ வேண்டியதுதான். அடுத்தது ஸ்கெல்லிங் மைக்கேல். அயர்லாந்துல இருக்கிற ரொம்பவும் சின்ன ஒரு குட்டி தீவு தான் இந்த ஸ்கெல்லிங் மைக்கேல் தீவு. இந்த தீவுல 1400 வருடங்களுக்கு முன்னாடி கட்டின இந்த பழமையான படிக்கட்டுகள் இருக்குது. 680 கற்களால இந்த படிக்கட்டுகளை கட்டியிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த மலைக்கு மேல சில கிறிஸ்டியன் மாங்குகள் வாழ்ந்திருக்காங்க. அவங்க தான் இங்க இருந்த பாறை கற்களை வச்சு இந்த படிக்கட்டுகளை கட்டியிருக்காங்க. இத பாக்குறதுக்கு சாதாரண படிக்கட்டு மாதிரி இருந்தாலும் இந்த படிக்கட்டுகளுக்கு 2 பக்கமும் எந்த புடிப்புமே கிடையாது. இதனால ஒரு படிக்கட்டுல இருந்து ஸ்லிப் ஆனாலும் உருண்டுகிட்டே போய் கீழே தண்ணிக்குள்ள விழ வேண்டியதுதான். இந்த மலைக்கு மேலயும் இதே பாறை கற்களை வச்சுதான் மாங்குகள் தங்கின வீட்டையும் கட்டியிருக்காங்க. அடுத்தது டைகர் கேவ் டெம்பிள். தாய்லாந்துல இருக்கிற இந்த டைகர் கேவ் டெம்பிளுக்கு மேல போகணும்னா 1260 படிக்கட்டுகள் ஏறணும். நிறைய இடங்கள்ல இந்த படிக்கட்டுகள் வெர்டிகலாவும் இருக்கும். இதனால இந்த படிக்கட்டுகள்ல மேல ஏறி போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இந்த படிக்கட்டுகள் மேல ஏறும்போது உணவுப் பொருட்களை எடுத்துட்டு போனா குரங்குகளும் வந்து தொல்லை பண்ணும். ஏன்னா இந்த கோவில் முழுக்க குரங்குகளும் அதிகம். இந்த படிக்கட்டுகள்ல நிறைய பேர் முழுமையா ஏற முடியாம பாதியிலேயே திரும்ப வந்துடுறாங்க. மொத்த படிக்கட்டையும் ஏறி மலைக்கு மேல போனா இந்த கோல்டன் புத்தர் சிலையும் பார்க்க முடியும். அடுத்தது ஹெவன்ஸ் கேட். சைனாவுல உள்ள தியாமென் மலையில தான் இந்த ஹெவன்ஸ் கேட் இருக்குது. 5000 ஃபீட் உயரமுள்ள இந்த மலைக்கு மேல போகணும்னா 999 படிக்கட்டுகள் ஏறணும். 1000 படிக்கட்டுக்கு ஒரு படிக்கட் கம்மி. சைனாவுல 999 லக்கி நம்பரா பாக்குறதுனால இங்க 999 படிக்கட்டுகள் வச்சிருக்காங்க. சைனீஸ் மக்கள் இந்த மலை மேல ஏறி மேல போனா சொர்க்க வாசலுக்கே போறதா நினைக்கிறதுனால கஷ்டப்பட்டு இந்த படிக்கட்டுகள் ஏறி மேல போறாங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கு போட்டிருக்கிற ரோடு கூட 99 வளைவுகளோட போட்டிருக்காங்க. விஜய் சித்து ப்ரோ கூட சைனாவுக்கு போயிருக்கும் போது இந்த மலைக்கு மேல போயிருப்பாரு. அந்த அளவுக்கு இது சைனாவுடைய ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்கு. இந்த மலையை ஒட்டி நடந்து போறதுக்கு நீளமான இந்த பாதையும் இருக்குது. இதுல நடந்து போறது ரொம்பவும் கஷ்டம். ரேஞ்ச் ரோவர் நிறுவனம் இவங்க காரை விளம்பரப்படுத்துறதுக்காக இந்த காரையே இப்படி படிக்கட்டுகள் மேல ஏத்தி ஒரு ரெக்கார்டே படைச்சாங்க. 99 வளைவுகளையும் 999 படிக்கட்டுகளையும் வெறும் இந்த காரை வச்சியே 22 நிமிஷம் 41 வினாடிகள்லயே ஏறிட்டாங்க. அடுத்தது சிகிரியா. ஸ்ரீலங்கால தான் இந்த அழகான சிகிரியா மலை இருக்குது. இது 7000 வருடம் பழமையான மலைக்கோட்டை. இத ராவணன் மலைன்னு சொல்வாங்க. இந்த மலைக்கோட்டையுடைய அடியில சிங்கத்துடைய கால்கள் இருக்கிறதுனால தான் இத லயன் ராக்னு சொல்றாங்க. இந்த மலைக்கு மேல ஏறணும்னா 1250 படிக்கட்டுகள் ஏறணும். இப்ப இந்த படிக்கட்டுகளுக்கு கம்பி போட்டு சேஃபா வச்சிருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இந்த இரும்பு படிக்கட்டுகள் இல்லாம இந்த மலை மேலேயே ஏறி போக வேண்டியதா இருந்திருக்கு. இந்த மலைக்கு மேல ஒரு அரண்மனையே இருந்திருக்கு. இந்த படிக்கட்டுகள் ஏறும்போது ரொம்பவும் பழமையான ஓவியங்களையும்
பார்க்க முடியும். இந்த ஓவியங்கள் 1500 வருஷம் பழமையான ஓவியங்கள். இதனால இதுல நிறைய ஓவியங்கள் இப்ப அழிஞ்சிடுச்சு. இந்த மலையோரம் இந்த படிக்கட்டுகள் ஏறி போக ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்குமா. இதே மாதிரி ஸ்ரீலங்கால ஆடம்ஸ் பீக்ங்கிற இந்த அழகான மலையும் இருக்குது. இந்த மலை மேல ஏறணும்னா 5500 படிக்கட்டுகள் ஏறணும். அதிகாலையில இந்த மலை மேல ஏறி சன்ரைஸ பாக்குறதுக்காகவே இந்த மலைக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்க. இந்த மலைக்கு மேல எல்லா மதத்துக்கான கோவில்களும் இருக்குது. அதுலயும் மழை காலங்கள்ல இந்த படிக்கட்டுகள்ல ஏறுறது ரொம்பவே ஆபத்து. ஏன்னா இந்த படிக்கட்டுகள் முழுக்க தண்ணீரா ஓடும். இதனால இந்த படிக்கட்டுல ஏறி போறது ரொம்பவே கஷ்டம். அடுத்தது ஜேக்கப்ஸ் லேடர். சவுத் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிற செயின்ட் ஹெலினாங்கிற தீவுல தான் ஜேக்கப்ஸ் லேடர்ங்கிற இந்த படிக்கட்டுகள் இருக்குது. இந்த படிக்கட்டுகள் எல்லாம் ரொம்பவும் செங்குத்தா இருக்கிறதுனால ஒரு படிக்கட்டுல இருந்து ஸ்லிப் பண்ண கூட மொத்தமா கீழே போய் விழ வேண்டியதுதான். இங்க 669 படிக்கட்டுகள் இருக்குது. ஆரம்பத்துல இது ஒரு ரயில்வே ட்ராக்கா இருந்திருக்கு. 1820ல நிலக்கரிகளை மேல இருந்து கீழே எடுத்துட்டு வரதுக்காக தான் இங்க இந்த ரயில்வே ட்ராக்க போட்டிருக்காங்க. ஆனா நிலக்கரி கிடைக்கிறது நின்றதுக்கு அப்புறம் இத படிக்கட்டுகளா மாத்திட்டாங்க. இது மேல ஏறி போய் இந்த சிட்டியையும் இந்த அழகான கடலையும் டாப் வியூல பார்க்க முடியும். அடுத்தது லைசெஃப் ஜோர்ட். நார்வேல தான் உலகத்திலேயே நீளமான இந்த மரப்படிக்கட்டுகள் இருக்குது. இங்க மொத்தம் 4444 மரப்படிக்கட்டுகள் இருக்குது. 1940ல இந்த மலைக்கு மேல ஒரு பவர் பிளான்ட் இருந்திருக்கு. இந்த பவர் பிளான்ட்டோட வர்க்கர்ஸ் மேல ஏறி போறதுக்காக தான் இந்த படிக்கட்டுகளை கட்டியிருக்காங்க. இந்த கிராமத்துக்கு வர ரோடே இப்படி வளைவளைவா ரொம்பவும் அழகா இருக்கும். இங்க இந்த ஃபேமஸான சிங்கிள் ராக்கும் இருக்குது. இதனால இந்த ரோட்ல கார் ஓட்டிட்டு வரதையும் மலை மேல வந்து இந்த படிக்கட்டுல ஏறதையும் நிறைய சுற்றுலா பயணிகள் விரும்புறாங்க. இந்த 4444 படிக்கட்டையும் முழுமையா ஏறிட்டா இத ஒரு அச்சீவ்மெண்டா பாக்குறாங்க. அடுத்தது மச்சு பிக்சு. பெருநாட்டுல இருக்கிற ரொம்பவும் முக்கியமான சுற்றுலா தலம் தான் மச்சு பிக்சு. இந்த மொத்த கட்டிடங்களையும் சிமெண்டையே பயன்படுத்தாம கட்டியிருக்காங்க. கடல் மட்டத்துல இருந்து 7970 ஃபீட் உயரத்துல இந்த இடம் இருக்குது. இது மேல ஏறி போறதுக்கு 2 பாதைகள் இருக்கு. இதுல இந்த பழமையான வழியில ஏறி போறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வெறும் பாறை கற்களை மட்டுமே வச்சு எந்த விதமான சேஃப்டியும் இல்லாம இந்த பாதையை உருவாக்கி இருக்காங்க. கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் மலை மேல இருந்து மொத்தமா கீழே விழ வேண்டியதுதான். த்ரில்லிங்காகவே இங்க வர சுற்றுலா பயணிகள் இந்த பாதை வழியா மேலே ஏறி போறாங்க. அடுத்தது மனிட்டோ இன்க்ளைன். அமெரிக்கால உள்ள கொலராடோல தான் இந்த மனிட்டோ இன்க்ளைன் இருக்குது. கிட்டத்தட்ட 1.42 கிலோமீட்டருக்கு இந்த படிக்கட்டுகள் போகுது. 2744 படிக்கட்டுகள் இருக்குது. இங்க இருக்கிறதும் எல்லாமே மரப்படிக்கட்டுகள் தான். இதுவும் ஆரம்பத்துல ரயில்வே ட்ராக்கா தான் இருந்திருக்கு. 1907ல இங்க கேபிள் கார் ட்ரெயின் ஓடி இருக்கு. ஆனா இங்க அடிக்கடி நிலச்சரிவு ஏற்பட்டு ரயில்வே ட்ராக்கை எடுத்ததுக்கு அப்புறம் இது ஹைக்கிங் போறவங்களுக்கான சுற்றுலா தலமா மாறிடுச்சு. மேல ஏற ஏற இந்த படிக்கட்டுகள் ரொம்பவும் செங்குத்தா இருக்கும். இதனால இந்த படிக்கட்டுகள் மேல ஏறுறது ரொம்பவும் கஷ்டம். நிறைய பேர் இந்த படிக்கட்டுகள் மேல முழுமையா ஏற முடியாம பாதியிலேயே திரும்ப வந்துடுறாங்க. இத முழுமையா ஏறிட்டா அவங்க ரொம்பவும் ஃபிட்னஸா இருக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய பேர் இது மேல ஏற முயற்சி பண்றாங்க. அதுலயும் பனிக்காலங்கள்ல இது மேல ஏறுறது ரொம்பவே ரிஸ்காம். நம்ம கடைசியா பார்க்க போறது ஓஷன் மவுண்டன். சைனாவுல இருக்கிற படிக்கட்டுகள்லயே இந்த மலை மேல இருக்கிற படிக்கட்டுகள் தான் ரொம்பவும் ஆபத்தானது. ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் மலை மேல இருந்து கீழே விழ வேண்டியதுதான். ஒரு வருஷத்துக்கு 100 பேர் இந்த மலை மேல ஏறி இறந்து போயிருக்காங்க. அதனால இப்போ சேஃப்டி ரோப்போட தான் இந்த மலை மேலேயே ஏற விடுறாங்க. சேஃப்டி ரோப் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த மலை மேல ஏறும்போது கை கால்கள் எல்லாம் நடுங்கிடுமாம். அந்த அளவுக்கு இது மேல ஏறுறது ரொம்பவே கஷ்டம். பயங்கரமான த்ரில்லிங்கை எதிர்பார்க்கிறவங்க இந்த மலை மேல ஏறலாம். அதுலயும் மழைக்காலங்கள்ல இந்த மலை மேல ஏற தடையும் விதிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மலை மேல ஏறுறது ரொம்பவும் கஷ்டம். ஓகே வியூவர்ஸ், உங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி த்ரில்லிங்கான விஷயங்களை பண்றது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.